ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதி, அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கக்கூடிய கடைசி நாளாக இருக்க போகுதுங்க. அந்த நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது, மேலும் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் எளிமையாக செய்யக்கூடிய பரிகாரங்களை பற்றியும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி மண்டலத்தில் இரண்டாவதாகவும் சுக்கிரன் அதிபதியாகவும் பெற்றிருக்கக்கூடியவர்கள் தான் ரிஷபராசி நேயர்கள். ஸோ அந்த ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா கலைத்திறனுக்கு பெயர் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போதுமே அமைதியாக தான் இருப்பாங்க. அமைதியான சுபாவம் உடையவர்கள். மேலும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இருப்பாங்க. நல்ல ஒரு சிந்தனையோடு இருப்பாங்க, நம்பகமானவர்களாகவும் இருப்பாங்க. அதே நேரம் பிடிவாதம் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா அவங்கள யாராலையும் சமாளிக்கவே முடியாது. மேலும் ஆடம்பர வாழ்க்கையை அதிகமாக விரும்பக்கூடியவர்கள், மாற்றங்களை விரும்பாதவங்க அப்படின்னு சொல்லலாம். எப்போதுமே ஒரு நிலைத்தன்மையோடு இருக்கணும், பாதுகாப்போடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. கடின உழைப்பாளிங்க, உழைக்கிறதுக்கெல்லாம் தயங்கவே மாட்டாங்க ரிஷபராசிக்காரங்க. பொறுமையோடு செயல்பட்டு வெற்றிகளை பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி உங்களுக்கு பிடிவாத குணமும் இருக்குது. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை மாற்றுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கலைத்துறை அப்படின்றது ரொம்ப இவங்களுக்கு பிடித்தமான துறையாக இருக்கும். அதாவது கலை, இசை, அழகான பொருட்கள் இது எல்லாத்தையுமே அவங்க நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி சொகுசான வாழ்க்கையை விரும்பக்கூடியவங்க, சுவையான உணவுகளை மட்டுமே சாப்பிடக்கூடியவங்க. நண்பர்கள், குடும்பத்தாரோட ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானவர்களாகவும் இருப்பாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா இவங்க அமைதியாக இருந்தாலுமே கூட நேர்மையானவர்கள் தான். ஸோ இது மாதிரி நிறைய சிறப்பான குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்களுக்கு மார்ச் மாதம் 31ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் முழுக்க பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய மாற்றங்களானது ஏற்பட போகுதுங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் பின்னடைவுகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. அதே போல் ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாகவும் இருக்கும். இதுக்கு ரொம்பவே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரகநிலைகள் தான். ஒட்டுமொத்தமாக இந்த காலகட்டங்களில் கிரகநிலைகள் சரியாக இருக்கிறதுனால எந்த செயல்களை செய்தாலுமே கொஞ்சம் சிந்தித்து தான் நீங்கள் செயல்படணும். இல்லை அப்படின்னா அதனால் உங்களுக்கு நஷ்டமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட தேவையில்லை. சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனம் எடுத்துக்கோங்க. பணவரவு, பொருளாதாரம் இப்படின்னு பார்க்கும் பொழுது எல்லாமே ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். லாபஸ்தானத்தில் 3 கிரகங்கள் இருக்க போகிறாங்க. அதாவது புதன் வக்ர நிவர்த்தி பெற்று எல்லா கிரகங்களோடு சேர்ந்து இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு மனக்குறைகள் அப்படின்றது ஏற்பட்டாலுமே கூட, அதாவது சங்கடங்கள் ஏற்பட்டாலுமே கூட எல்லாமே அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு அப்படி இருந்தாலும் உடனே உங்களுடைய மனசுக்கு மாற்றமானது ஏற்பட்டுடும். ஒரு சிலர் நேரங்களில் பார்த்தீங்கன்னா செலவுகள் செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பொருளாதார ரீதியாக சின்ன சின்ன பின்னடைவுகளை நீங்கள் இந்த டைமில் பார்ப்பீங்க. ஏன்னா நிறைய செலவு இருக்குது அப்படிங்கும் பொழுது கொஞ்சம் பற்றாக்குறையானது ஏற்பட தான் செய்யும். ஆனாலுமே கூட அந்த வரவு செலவை சரியாக நீங்கள் திட்டமிட்டுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வருமானம் இருக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் பெருசாக எந்த பாதிப்பையும் பார்க்கவே மாட்டீங்க. இந்த செலவுகளை எல்லாம் பெருசாக குறைச்சிக்கோங்க. அனாவசியமான செலவுகள் ங்கிறது தேவையில்லாத ஒன்று. அது நம்ம பணத்தை நம்மக்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிடும். அத்தியாவசியத்துக்கு மட்டும் செலவு பண்ணி பாருங்களேன், கண்டிப்பாக அது உங்களுடைய கையில் ஒரு சேமிப்பாக நிற்கும். ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் இதில் தான் கவனமாக இருக்கணும். வருமானம் உங்களுக்கு இருக்கும் தான், ஆனால் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செலவும் இருக்க போகுது அப்படின்றதுனால கவனமாக இருந்துக்கோங்க. தடைப்பட்ட வருமானம், ரொம்ப நாளாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகை, இப்படி எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிடுங்க. ஸோ அதாவது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ஆனால் உங்கள் வீட்டுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, மனைவி இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய கடமை உங்களுக்கு இருக்கு இல்லையா, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சேமித்து வச்சுக்கோங்க. அதுதான் ஆபத்துக்கு உதவியாக இருக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா வேலை, தொழில் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் பெருசாக எந்த சிக்கலோ பாதிப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏற்படாது, பயப்பட வேண்டாம். அதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பொருளை வேணாலும் வியாபாரம் செய்யலாம். ஆனால் செய்யக்கூடியவர்கள் நல்ல ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் இந்த டைமில் பார்ப்பீங்க. குரு பகவானும் சரி, புதன் பகவானும் சரி, 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகியிருக்காங்க இந்த டைமில். ஸோ அப்படிங்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய வளர்ச்சி காத்துட்ருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் என்ன தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி, எதிர்பாராத புதிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும்.
ஸோ நெறைய வந்து உங்களுக்கு சாத்தியங்கள் இருக்குது. வேலையில் மாறணும், இல்லை வேலையில் வந்து ப்ரமோஷன் வேணும், சம்பளம் அதிகமாக வேணும், இப்படி என்ன வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய விருப்பங்கள் எல்லாத்துக்குமே சாதகமாக இருக்கக்கூடிய நேரத்தை தான் நீங்கள் நெருங்கிட்டுருக்கீங்க. ஸோ மார்ச் 31 தான் உங்களுக்கு கடைசி நாள். உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு யோகங்களானது பிறக்கக்கூடிய ஒரு நேரத்தை நீங்கள் நெருங்கிட்டுருக்கீங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் ரிஷபராசி நேயர்களே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து அடுத்தடுத்து நிகழப்போகுது. அதுக்காக நீங்கள் இப்போ தயாராகிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி அன்றைக்கி சனி பகவான் பயிற்சி ஆகிட்டாரு. ஸோ இந்த சனி பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறத விட உங்களுக்கு சிறப்பாகவே வந்து இந்த நாட்கள் எல்லாம் இருக்க போகுது. இன்னும் எவ்வளோ பெரிய கடன் தொகையோடு நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே 2.5 ஆண்டுகளுக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அதுலேருந்து ஒரு மாற்றம் கிடைச்சிடும், ஒரு விடுதலை கிடைச்சிடும். ஸோ ஒட்டுமொத்தமாக உங்களால் அடைக்க முடியல அப்படின்னாலுமே கூட ஓரளவுக்கு உங்களால் சமாளிக்கக்கூடிய அளவுக்காவது நீங்கள் குறைச்சிடுவீங்க. ஸோ அந்த தைரியத்தோடு இருங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இருந்தாலுமே கூட ஒரு சில நேரங்களில் கிரகநிலைகள் மாறும் பொழுது அந்த மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் எல்லாமே அப்பப்போ மாறிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். ஸோ அதனால் நம்ம எல்லாமே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. எப்போதுமே எந்த ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு எதையும் தீர்மானிக்காதீங்க. சனி பகவான் நல்லதை தான் செய்ய போகிறாரு அப்படின்னாலும் இன்னும் மற்ற கிரகங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் மாத கிரகங்கள் அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். அப்போ தான் மாதம் மாதம் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அந்த வரிசையில் மாத கிரகங்களுடைய மாற்றங்களினுடைய அடிப்படையில் நீங்கள் எந்தெந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நமக்கு நல்லது நடக்கக்கூடியது எப்போ வேணாலும் நடக்கலாம். அது நடக்கும்போது நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் நம்ம எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், அது எப்போ நமக்கு ஆபத்து வரும்னு தெரியாது இல்லையா? அதை நம்ம தெரிஞ்சுக்கும் பொழுது அந்த விஷயத்துலலாம் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ நமக்கு ஒரு பயணத்தின் மூலமாக ஆபத்து இருக்குது அப்படின்னா கூட அந்த காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு எந்த விதமான பயணங்களையும் எடுக்கக்கூடாது. ஸோ முன்னெச்சரிக்கையாக வந்து இருக்கிறதுக்கு தான் இந்த ஜோதிடமே. அப்படிப்பட்ட இந்த ஜோதிடத்தின் மூலமாக ரிஷபராசி நேயர்கள் வரக்கூடிய நாட்களில் எதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றத பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் உங்களுடைய வீட்டுக்காகவோ குடும்பத்துக்காகவோ நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த சூழ்நிலை இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ அதனால் உங்களுக்கு மனசுக்கு குழப்பம் வந்து ஏற்படும், செலவுகள் அதிகரிக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே வந்து உடனடியாக வந்து பூர்த்தி பண்ணிக்க முடியாது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய தடைகள் வந்து வரும். நீங்கள் இல்லைன்னா ஏதாவது நினைக்கிறீங்க நடக்கணும் அப்படின்னா கூட அது உடனே நடந்து முடிஞ்சிடாது, நிறைவேறாமல் போகிறதுக்கு கூட வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த டைம் வந்து மரியாதை குறைவான ஒரு நிகழ்வுகள் வந்து நடக்க போகுது. ஏதோ ஒரு சங்கடம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா நம்ம நினைக்கிறது எல்லாமே வந்து நடக்கிறது கிடையாது. நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்கள் 100ல் ஒரு 50% கூட நடக்கிறது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் ஆபத்துக்களையும் நம்ம முன்னாடி தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்மளை தயார் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த டைமில் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு மரியாதை குறைவான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா கூட அந்த இடத்துல நீங்கள் ஒதுங்கிக்கோங்க. நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தைகள் பேசுகிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு திருப்பி வருது அப்படிங்கிறக்கூடிய பட்சத்தில் அது உங்களுக்கு வந்து மரியாதை கிடக்கூடிய சூழ்நிலைகள்லாம் உண்டு பண்ணிடும். அதே போல் முன்னாடியே சொன்ன மாதிரி தாங்க ஆடம்பர செலவுகளை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஆடம்பர செலவுகள் செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது இருந்துகிட்டே இருக்கும். அப்படி கடனை நீங்கள் வாங்கிட்டே போனீங்கன்னா எப்போ அந்த கடனை அடைச்சி முடிக்கிறது? சனி பகவான் உங்களுக்கு ஒத்துழைப்புகளை கொடுக்க தான் செய்கிறாரு. ஆனால் அதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஏன்னா எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் வந்து அவரே தான் பிரச்சனையும் கொடுப்பாரு, அவரே தான் தீர்வும் கொடுப்பாரு. அப்படிங்கும் பொழுது நீங்கள் கடனை வாங்கிட்டே இருக்காதீங்க, செலவை குறைங்க. எதுக்காக செலவு பண்ணுறோம் அப்படின்றத கொஞ்சம் நேரம் யோசிச்சு பாருங்கள். செலவை குறைச்சிங்க அப்படின்னாலே போதும், உங்களுடைய பாதி கடன் வந்து குறைஞ்சி போயிடும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனம் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு அசௌகரியங்களையும் செலவுகளையும் ஏற்படுத்துதே தவிர மற்றபடி இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வாராக்கடன் வந்துடும், பொருளாதாரம் நல்லா தான் இருக்கும், பணவரவு நல்லா தான் இருக்கும், வேலை தொழில் அப்படின்னு எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா எதுலேயுமே உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு தடை கிடையாது. அதனால் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிச்சிடுங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளுடைய அடிப்படையில் சின்ன சின்ன விஷயங்களை கூட கவனம் எடுத்துக்கோங்க. ஏன்னா வருமானத்தில் உயர்வு ஏற்படுது அப்படின்றதுக்கு முக்கியமான காரணம் ராகு தான். ராகு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படிங்கும் பொழுது இந்த டைமில் நீங்கள் வேலைலாம் தேடி அலைய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா வேலைலாம் இப்போ உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நல்ல ஒரு சம்பளத்தோட, சொல்லப்போனால் நீங்கள் எதிர்பார்த்த சம்பளத்தோட கூட உங்களுக்கு வேலை கிடைக்கும்.
உங்களுடைய வீட்லேயும் சரி, குடும்பத்திலையும் சரி நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதேபோல் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் திருமணம் வாய்ப்புகள்லாம் காத்துட்ருக்குங்க. ரிஷபராசிக்காரங்க அதுக்கான முயற்சிகளை இறங்கலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் சுக்கிர பகவானையும் சனீஸ்வர பகவானையும் வழிபாடு செய்துட்டு வாங்க. நிறைய நல்ல மாற்றங்கள் நடக்கும். இந்த பதிவில் நிறைய தகவல்களை ரிஷபராசினியர்களை நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.